அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம், பிஇஓ எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த சம்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஆர்எஸ் அகர்வால் அவர்கள் எழுதின புக்ஸ்ல இருந்து சில சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போட்டுட்ருக்கோம். இது வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க, நம்பர்ஸ் லெசன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் வர எல்லா லெசனும் கவர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் ஸ்டார் ஃபார் விச் 5967 ஸ்டார் 13 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. இஸ் டிவிசிபிள் பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படவே வேணாங்க. இதெல்லாம் நம்ம லோயர் கிளாஸ்ல யூஸ் பண்ணுற அதே மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். டிவிசிபிள் பை 3னா நம்மளுக்கு ரூல்ஸ் தெரியும். என்ன தெரியும்? சம் ஆஃப் த டிஜிட் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ சம் ஆஃப் த டிஜிட் போடுங்க. டிவிசிபிள் பை 3க்கும் டிவிசிபிள் பை 9க்கும் சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ சம் ஆஃப் தி டிஜிட்னா கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது இங்கே ஸ்டாராகவே வச்சாலும் சரி, இல்லை எக்ஸ் போட்டாலும் சரி. பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்துடுதுன்னா 31 வந்துடுது. 31 ப்ளஸ் ஸ்டார் கொடுத்துருக்க ஒவ்வொரு நம்பரையும் ப்ளஸ் போட்டு எழுதிக்கும். அதாவது சம் ஆஃப் த டிஜிட், ஒவ்வொரு டிஜிட்டையும் ப்ளஸ் போட்டு எழுதிக்கும். இப்போ என்னது? டிவிசிபிள் பை 3னா இது 3 டேபிளில் வர்ற மாதிரி நியரஸ்ட் நம்பர் போடணும். இப்போ 10 3s 30 தெரியும், 11 3s 33 தான். ஸோ இங்கே 31 இருக்குது. ஸோ எது கம்மியாக இருக்குது? 2 மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டிவிசிபிள் பை 3 நம்பர் கிடச்சிரும். அதனால இந்த ஸ்டார் ஈக்குவல் டு 2 இப்படி தான் போடுறோம். ஓகேங்களா? இப்போ இதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். பாருங்க, அதே மாடலில் டிவிசிபிள் பை 9 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் டிவிசிபிள் பை 3னாலும் சரி, டிவிசிபிள் பை 9னாலும் சரி, என்ன கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் தி டிஜிட் கண்டுபிடிப்போம். ஸோ சம் ஆஃப் தி டிஜிட்க்கு ப்ளஸ் போட்டு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்துருச்சு? 24 ப்ளஸ் எக்ஸ் வந்துருச்சு. இது 9 டேபிளில் டிவைட் ஆகிற மாதிரி லிஸ்ட் வேல்யூ இங்கே ஃபில்அப் பண்ணணும். ஸோ 9 டேபிளில் பார்த்தீங்கன்னா 9 3s 27 வரும். ஸோ இங்கே 24 ஆல்ரெடி கிடச்சிருச்சு. எவ்வளோ பத்தலை? 3 தான் பத்தலை. ஸோ எக்ஸோட பிளேஸில் என்ன போடலாம்? 3. அப்போ இங்கே ஸ்டாரோட பிளேஸில் 3, ஸ்டாரோட பிளேஸில் 3. அப்போ 7 3 5 4 6 2 வந்திருந்தா கண்டிப்பாக இது எதா இருக்கும்? 9ஆல் டிவிசிபிள் ஆகிருக்கும். ஸோ டிவிசிபிள் பை 3னாலும் சரி, டிவிசிபிள் பை 9னாலும் சரி, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் தி டிஜிட் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த 2 மாடலுமே முக்கியங்க, நல்லா பார்த்துக்குங்க. வாட் லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி சப்ராக்டட். இது அடுத்ததையும் படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த சப்ராக்டட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த மாடலில் வந்து ஆடர் போட்டிருக்கோம். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. இதுலேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. வாட் லீஸ்ட் நம்பர் மஸ்ட் பி சப்ராக்டட்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கா. எந்த டேபிளில் டிவைட் ஆகணும்? 17 டேபிள். நம்ம என்ன பண்ணோம்னா இது எப்பவும் போல் டிவைட் பண்ணிடுங்க. சப்ராக்டடா இதை தூக்கி அப்படியே போட்டுருங்க. இதாங்க மெத்தடு. ஆடடா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போடணும். சப்ராக்டட்னா இதை ரிமைண்டர் என்ன வருதோ அதான் ஆன்சர். ஆடடுங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்கன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதாங்க மெத்தட். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா சப்ராக்டட். ஸோ 1672 17ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 6 வருது. ஸோ நம்பர் டு பி சப்ராக்டட் ஈக்குவல் டு 6. அவ்வளோதான் ஆன்சர். கன்ஃபியூஷனுக்கே வேலை இல்லை, குழப்பத்துக்கே வேலை இல்லை. இந்த மாதிரி ஒரே மாடலாக வர சம்ம நம்ம அடுத்தடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது, மறக்கவே மறக்காது. ஸோ நம்ம அந்த மாதிரி தான் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. வாங்க அடுத்தது பாருங்கள், ஆடட். ஸோ நம்ம என்ன சொன்னோம்? ஆடட்னா எப்பவும் போல் டிவைட் பண்ணிவிட்டு 19 டேபிள் கொடுத்துருக்கான். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் வருது இல்லைங்களா? இந்த இந்த ரிமைண்டரையும் இந்த டிவைசர் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டால் அது ஆன்சர். சப்ராக்டட்னா இது அப்படியே ரிமைண்டரை போடும். ஆடட்னா இதையும் மைனஸ் பண்ணி போடுங்க. அப்போ 19 - 15 என்ன ஆயிரும்? 4 ஆயிரும். ஸோ இதாங்க ஆன்சர். அடுத்த சம் சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. 789 789 789 ப்ளஸ் 211 211 211 பை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்த உடனே பாருங்கள், இது எல்லாத்தையும் இன்டூ பண்ணி இதெல்லாம் போகிறது வந்து சாத்தியமில்லாத விஷயம். ஸோ ஏதாவது வந்து ஐடென்டி யூஸ் பண்ண முடியுமா? இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. எத்தனை ரிப்பீட் ஆகுது திங்க் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும். இது பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சு அது ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ பை இங்கே என்ன வந்துருச்சு பாருங்கள், a ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது என்ன ஃபார்மேட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னாவே சம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏக்யூ ப்ளஸ் பிக்யூக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். தெரியலனா ஒரு டைம் படித்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நிறையா நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ஏக்யூ ப்ளஸ் பிக்யூக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா
a plus b into a square minus ab plus b square. a plus b into a square minus ab plus b square. ஸோ இதை தூக்கிட்டு இது எக்ஸ்பான்ஷன் போட்டிங்கன்னா டினாமினேட்டரில் இது இருக்குது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன மட்டும் மிச்சம் இருக்குது? a ப்ளஸ் பி மட்டும் மிச்சம் இருக்குது. ஸோ ஏங்கிறது 789, பிங்கிறது 211. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா 1000 தான் ஆன்சர். இப்படி தான் போடணுங்க. இந்த மாதிரி எந்த ஐடென்டிட்டின்னு சூஸ் பண்ணணும்னா ஈஸியாக இருக்கும். a cube plus b cubeனா a plus b into a square minus ab plus b square. அவ்வளோதாங்க. இதே இது ஒரே மாடலில் இன்னொரு சம் கொடுத்துருங்க பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் குழப்பாது. இங்கே மைனஸ் ஆயிடுச்சு, இங்கே ப்ளஸ் ஆயிடுச்சு பாருங்க. அந்த ரெண்டு சமையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே மைனஸ் வந்துருக்கும், இங்கே நடுவில் ப்ளஸ் வரும். அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வந்துடுவீங்க? a cube மைனஸ் b cube ஐடென்டிட்டி வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த மாதிரி a cube மைனஸ் b cube ஃபார்முலா என்ன வரும்? இந்த ஃபார்முலாவில் அப்படியே உள்டாவாக வரும். இங்கே மைனஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸ் ஆயிரும். இப்போ பாருங்க, a மைனஸ் b வந்துடும், a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ இது டினாமினேட்டில் அப்படியே போட்டுருங்க. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இப்போ a மைனஸ் b, ஏங்கிறது இங்கே 658, பிங்கிறது 328. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 330. ஸோ இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ப்ளஸ்ஸு வந்து அது குழப்பும். ப்ளஸ்ஸு வந்தால் ப்ளஸ்லேயே ஆரம்பிக்கணும், அப்புறம் மைனஸ் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் வந்தால் மைனஸ்லேயே ஆரம்பிக்கணும், அப்புறம் ப்ளஸ் வரும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸுனா ப்ளஸ்ஸு தான் முன்னாடி வரும், அப்புறம் தான் மைனஸ் வரும். மைனஸ்னால் மைனஸ் தான் முன்னாடி வரும், அப்புறம் தான் ப்ளஸ் வரும். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. 6 சம் போட்டோம். பேலன்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது ஃபேமஸ் ஆர்எஸ் அகர்வால் அவங்க புக்கிலேருந்து அப்டிடியூட் சம்ஸ் போட்டிருக்கோம். இந்த மாடல்லேருந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸு, எஸ்ஜிடி மேக்ஸு, பியூஓ எக்ஸாமுக்கு சம்ஸ் வரும். ஸோ அதில் உள்ள எல்லா சாப்டரில் வர சம்மும் நம்ம அப்லோட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.